ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி உங்களோட வீடியோவை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு பயன்படுத்தின எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் KineMaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட KineMasterல நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 9:16 அப்படிங்கிற அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி 9:16 தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு கலர் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த இதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமரா ஆட் பண்ணுவோம். இங்கே நம்ம இந்த கேமரா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லை நீங்கள் என்னோட கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு கிராஸ் இமேஜ் ஆட் பண்ணுவோம். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இந்த புல்வெளி, அதாவது இங்கிலீஷில் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இப்படி வச்சுட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிற வீடியோ லேயர் அந்த கேமராவோட லென்ஸில் தெரிகிற மாதிரி வைக்கணும். அதனால் அது இப்போ கேமரா அதுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம கேமரா எப்படி முன்னாடி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆட் பண்ணி அடுத்து கேமரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா எப்படி முன்னாடி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் ஆப்ஷன் கீழே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா முன்னாடி வந்துடும். இப்போ டிக் பண்ணிடலாம். இந்த கேமராக்குள்ளே எப்படி நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வீடியோ லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்குது. நம்ம எப்படி ரவுண்டு ஷேப்புக்கு மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா க்ராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ராப்பிங்குள்ளே போங்க. க்ராப்பிங் போய்ட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ரவுண்டட் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக ஒரு லைன் மாதிரி, ஒரு கிராஸ் லைன் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அந்த வீடியோ நவுத்தி வச்சுக்கோங்க. நவுத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பிங்குள்ளே போய்ட்டு இந்த ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா லென்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங்கு போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா லென்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் சிங்கிள் பசங்கன்னு எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க. நான் அப்படி எழுதிக்கிட்டேன். இதை நான் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதோட கலர் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ரெட் கலரில் வேணும், அதனால் ரெட் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இதோட ஃபாண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஏக்கு போயிருங்க. ஏஏக்கு போய்ட்டு உங்களுக்கு இவ்வளோ ஃபாண்ட் இருக்கும். ஆண்ட்ராய்டுலேயும் கொஞ்சம் ஃபாண்ட் இருக்கும், லாட்டின்லேயும் ஃபாண்ட் இருக்கும். நமக்கு இங்கே லாட்டினில் போய் ஹேக்கரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்படி நான் வச்சுட்டேன். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுறணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ டிக் பண்ணிடலாம். அவள் தான் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராகவே ப்ளே ஆகுது. இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.